தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சிவராத்திரி மகிமையின் 2ஆம் பாகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சாஸ்திரி தொடர்கிறார். நல்லது. யோகி தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுது விழிப்பு நிலையில் இருந்தான். தான் கொன்ற பறவைகள் மற்றும் மிருகங்களை அவன் ஒரு முட்டையாக கட்டி ஒரு மரக்கிளையில் தொங்கவிட்டு அங்கே ஓய்வெடுத்தான். அது அவன் எண்ணங்களை முழுமையாக வென்று அவற்றை செயலற்றது ஆக்கிவிட்டான் என்பதை காட்டுகிறது. யமம், நியமம், பிரத்யாகாரம் போன்ற படிகளை அவன் கடந்து விட்டான். மரத்தில் அவன் தியானத்தையும் மன ஒருமைப்பாட்டையும் பயின்றான். அவனுக்கு தூக்கம் வந்ததானது. அவனுக்கு சுய உணர்வு அகன்று சுஷுப்தி நிலைக்கு சென்றதை அது காட்டுகிறது. எனவே அவன் விழித்திருக்க முடிவு செய்தான் என்று சாஸ்திரி கூறும் பொழுது ஆத்மநாதன் இடைமறித்து, இது எனக்கு தெளிவாகிறது. நீங்கள் உண்மையிலேயே அழகாக விளக்குகிறீர்கள். ஆனால் அவன் ஏன் தன் மனைவி குழந்தைகளுக்காக அழுதான் என்ற வினாவை எழுப்ப சாஸ்திரி தொடர்கிறார். அவனது மனைவி குழந்தைகள் வேறு எவரும் அல்ல, உலகம்தான். இறையருளை வேண்டும் ஒருவன் அன்பின் அவதாரமாக ஆகிவிட வேண்டும். அனைத்தையும் அணைக்கும் இரக்கம் அவனிடம் இருக்க வேண்டும். அவன் அழுதது பரந்த அவனது அன்பை குறிக்கிறது. யோகத்திலும் இறையருளின்றி ஒருவனுக்கு ஞானம் கிட்டாது. பரந்த அன்பு இருந்தாலன்றி ஒருவனால் அந்த அருளை பெற முடியாது. ஒருவன் தன்னையே எங்கும் காண வேண்டும். அதற்கு ஆரம்ப கட்டமாக ஒருவன் தன் மனத்தை படைக்கப்பட்ட அனைத்து உயிரின் மனத்துடனும் ஒன்றித்து பழக வேண்டும். அதுதான் சகோதரத்துவம் அல்லது இரக்கமாகும். அதன் பின் ஒருவன் மனத்தின் வரம்புகளை கடந்து ஆத்மனில் லயிக்க வேண்டும். அது சமாதி நிலையில் தான் கிட்டுகிறது, அதற்கு முன்பு அல்ல. ஆத்மநாதன் மீண்டும் அவன் ஏன் வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டான் என்று வினவ சாஸ்திரி தொடர்கிறார். அவனுக்கு வேறு புற சிந்தனை எதுவும் இல்லை என்பதை காட்டவே கதையில் அது சொல்லப்படுகிறது. தான் என்ன செய்கிறோம் என்பதை கூட அவன் உணராமல் இருந்தான். அவனது செயல்கள் அனைத்தும் 3 நாடிகளில் அடங்கிவிட்டன. இவைகள் 3 நாடிகளை குறிக்கின்றன. அவன் சுஷுப்தி நிலைக்கு போவதற்கு முன்னர் 2வது நிலையான கனவு நிலையில் இருந்தான் என்று சாஸ்திரி கூற, ஆத்மநாதன் அதற்கு இரவு முழுவதும் அவன் விழித்ததாக சொல்லப்படுகிறதே என்ற கேள்வியை கேட்டான். அதற்கு சாஸ்திரி, ஆம், அது அவன் சுஷுப்தி நிலையை வெற்றிகரமாக கடந்து விட்டான் என்பதை காட்டுகிறது. பொழுது விடிவது துரியம் அல்லது உணர்வு கடந்த நிலையாகும். 4வது நிலை வருவதை குறிக்கிறது. பின் ஆத்மநாதன் அவன் கீழே இறங்கி லிங்கத்தை தரிசித்ததாக சொல்லப்படுகிறதே, அதன் பொருள் என்ன என்று வினவுகிறான். சாஸ்திரி அதற்கு, அது துரிய நிலையில் அவன் சிவலிங்கத்தை, அதாவது அக ஒளிகள் மூலம் சிவபோதம் பெற்றான் என்பதை காட்டுகிறது. அதாவது அவனுக்கு கடவுள் காட்சி கிட்டியது. காலப்போக்கில் அவனுக்கு சிவன் யாண்டும் இருக்கும் மேலான நிலை கிட்டும் என்பதன் அறிகுறியது என்று கூறுகிறார். பின் ஆத்மநாதன், எனவே நீங்கள் சொல்வதிலிருந்து ஒளிகளை காண்பது இறுதி நிலை அல்ல என்று தெரிகிறது இல்லையா என்று வினவினான். இவ்வினாவிற்கு சாஸ்திரி, இல்லை, அது ஒரு படியே, கஷ்டமானதும் கூட. கதை எப்படி தொடர்கிறது என்று பாருங்கள். அவன் வீட்டிற்கு போய் யாரோ ஒருவனுக்கு உணவளிக்கிறான்.
முன்பின் தெரியாதவன் தானே புதியவன் என்பது. புதிய நபராக மாற்றப்பட்ட வேடனேதான் அந்த புதியவன். முந்தைய இரவில் அவனால் இல்லாததாக்கப்பட்ட விருப்பு வெறுப்புகளே உணவாகும். ஆனால் அந்த உணவு முழுவதையும் அவனே உண்ணவில்லை. கொஞ்சம் மீதம் இருந்தது. அதனால் தான் அவன் அரசன் சித்திரபானுவாக மீண்டும் பிறக்க வேண்டி நேரிட்டது. சிவலோகத்திற்கு போவதால் மட்டும் இதை தடுக்க முடியாது. சாலோக்கியத்தை தவிர வேறு நிலைகளும் உள்ளன. சாமீபியம், சாரூபியம், இறுதியில் சாயுஜ்யம் ஆகியவை அவை. வைகுண்டத்திலிருந்து திரும்பிய ஜெய விஜயர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே என்று சாஸ்திரி வினவ, அதற்கு ஆத்மநாதன் இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்று பதிலளித்தான். தொடர்வது சிவபெருமானின் வாக்குறுதி என்பது குறித்ததாகும். படைப்பு முடிந்ததும் சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் உச்சியில் வசிக்கச் சென்றனர். நாதா, உங்களை வழிபடுவதில் எந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் உகந்தது என்று கேட்டாள் பார்வதி. பல்குண மாதத்தின் தேய்பிறையின் 14ஆம் நாளான அமாவாசையே எனக்கு மிகவும் உகந்த நாளாகும். அது சிவராத்திரி எனப்படுகிறது. சடங்குகளுடன் கூடிய ஸ்நானம் மற்றும் தீப தூப நைவேத்தியங்களை காட்டிலும் அன்று பக்தர்கள் உபவாசம் இருப்பதுதான் எனக்கு அதிகம் மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறுகிறார். பக்தன் பகலில் தீவிர ஆன்மீக கட்டுப்பாட்டினை கடைபிடிக்கிறான். இரவில் அடுத்தடுத்த 3 மணி நேர 4 பகுதிகளில் 4 வகையாக என்னை வழிபடுகிறான். விலை உயர்ந்த நகைகளையும் மலர்களையும் விட வில்வ இலைகளை எனக்கு அர்ப்பணம் செய்வது சாலச் சிறந்தது. இரவின் முதல் பகுதியில் பாலினாலும், 2ஆம் பகுதியில் தயிரினாலும், அடுத்த பகுதியில் தூய வெண்ணெயினாலும், இறுதியில் 4ஆவது பகுதியில் தேனினாலும் என் பக்தன் என்னை அபிஷேகம் செய்ய வேண்டும். மறுநாள் காலையில் அவன் அந்தணர்களுக்கு முதலில் உணவளிக்க வேண்டும். பின் குறிப்பிட்ட சடங்குகளை செய்த பின் உபவாசத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பார்வதி, இந்த விரதத்துடன் தூய்மையில் ஒப்பிடக்கூடியது வேறு எதுவும் கிடையாது என்று சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் சொன்னதை கேட்ட பார்வதி மிகவும் பரவசமானாள். அவள் தன் தோழியிடம் இதை கூற, அவர்கள் பூமியை ஆண்ட அரசர்களிடம் இதை தெரிவித்தார்கள். இப்படித்தான் சிவராத்திரி மகிமை உலகெங்கும் பிரபலமாயிற்று. மனிதனை பாதிக்கும் 2 இயற்கையான சக்திகள் ரஜசும் தமசுமாகும். விருப்புடன் கூடிய செயல் ரஜசாகும், சோம்பல் தமசாகும். சிவராத்திரி விரதம் இவ்விரண்டையும் வெல்வதாகும். அன்றைய நாள் முழுவதும் இறைவன் பாதத்தில் கழிக்கப்படுகிறது. தொடர்ந்து பக்தன் வழிபாடு செய்வதானது வழிபாட்டிடத்தில் பக்தன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இடம் விட்டு இடம் செல்லுதல் கட்டுப்படுத்தப்படுகிறது. ரஜசிலிருந்து உதித்த காமம், கோபம், பொறாமை போன்ற குணங்கள் புறக்கணிக்கப்பட்டு அடக்கப்படுகின்றன. இரவு முழுதும் பக்தன் விழித்திருப்பதால் அவன் தமசை வென்றவனாகிறான். தொடர்ந்த விழிப்புக்கு மனம் உட்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிவலிங்க வழிபாடு செய்யப்படுகிறது. சிவராத்திரி ஒரு பூரண விரதமாகும். சிவனை அபிஷேகம் செய்வது புற வழிபாடு ஆகிறது. ஒளி வடிவமாக சிவன் கருதப்படுகிறார். இதைத்தான் சிவலிங்கம் குறிக்கிறது. தவத்தீயால் அவர் ஜொலிக்கிறார். எனவே அவர் குளிர்ந்த நீரினால் அபிஷேகம் செய்யப்படுகிறார். சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்கையில், இறைவா, தண்ணீர், பால் போன்றவற்றால் நான் உம்மை அபிஷேகம் செய்கிறேன். நீர் என்னை ஞானப்பாலினால் அபிஷேகம் செய்தீராக. எனது பாவங்கள் அனைத்தையும் நீர் அகற்றுவீராக. என்னை சுட்டரிக்கும் உலகாயத தீ உமது அருளால் ஒட்டுமொத்தமாக அகற்றப்படுவதாக. இரண்டற்ற ஒரே பரம்பொருளான உம்முடன் நான் ஐக்கியமாவேனாக என்று பக்தன் பிரார்த்தனை செய்கிறார்.
சிவானந்த ஆசிரமத்தில் கீழ்காணும் முறையில் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. எல்லா ஆன்மீக சாதகர்களும் அன்று முழுவதும் உபவாசம் இருக்கின்றனர். பலர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்துவதில்லை. அனைவருடைய அமைதி மற்றும் சுபிக்ஷத்திற்காக ஒரு பெரிய வேள்வி நடத்தப்படுகிறது. ஓம் நம சிவாய மந்திர ஜபம் மற்றும் சிவத்தியானம் நாள் முழுவதும் செய்யப்படுகிறது. இரவில் ஆலயத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இரவு முழுவதும் ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். இரவின் 4 ஜாமங்களிலும் மிகுந்த பக்தியுடன் சிவலிங்கம் வழிபடப்படுகிறது. உண்மையான ஆன்ம சாதகர்களுக்கு சந்நியாச தீட்சை அன்று அளிக்கப்படுகிறது. என் இதய தாமரையில் வீற்றிருக்கும் ரத்தினமான சிவனை நான் வணங்குகிறேன். ஸ்ரத்தை பக்தி என்னும் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரான என் தூய மனத்தால் அவரை அபிஷேகம் செய்கிறேன். சமாதி என்னும் நறுமணப் பூக்களால் நான் அவரை வழிபடுகிறேன். இவையெல்லாம் நான் இனி இப்புவியில் பிறக்கக்கூடாது என்பதற்காக என்று சொல்லி சிவபெருமானை வணங்குங்கள். சிவபெருமானை வழிபட இன்னொரு சிறந்த முறையையும் கூறுகிறார். சிவபெருமானே, நீரே எனது ஆத்மன், என் மனமே பார்வதி, என் பிராணன்களே உனது சேவகர்கள், என் உடலே உமது வீடு, அன்றாட செயல்களே உமது வழிபாடு, என் உறக்கமே சமாதி, என் நடையே உமது பிரதட்சிணம், என் பேச்சே பிரார்த்தனை. இவ்விதம் நான் எனது அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பதாக கூறுகிறார். நாமும் இனி வரும் காலங்களில் குருதேவர் கூறும் விரதங்களை கடைபிடித்து அதன் சிறந்த பலனை அனுபவிப்போம். நாளைய நிகழ்வில் ஸ்ரீராம நவமி குறித்து குருதேவர் கூறும் அரிய விஷயங்களை நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.